மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவநெறி என்ற பாடத்திலே தரம் 10க்குரிய பாடமாக முதலாவது பாடத்தை பார்க்கின்றோம். கடவுள் பற்றி. இறைவன், கடவுள், இறைவன், பதி என்று சொன்னால் எல்லாம் ஒரே கருத்தை தான் கொள்வோம். இப்போ சைவ சமயத்தினுடைய முழுமுதற் கடவுளாக நாங்கள் கொள்வது சிவபெருமான். அந்த சிவபெருமான் என்று இந்த உருவத்தின்மையாக நாங்கள் சொல்லி வருவோம். கடவுள் என்று சொல்லுகின்ற போது எல்லாத்தையும் கடந்து நிற்பவர் கடவுள். அப்போ அவரை நாங்கள் எந்த உருவம் என்றே சொல்ல முடியாத ஒரு நிலைமையையும் சொல்லலாம். ஆகவே அவ்வாறான ஒரு இறைவன் தான் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய இறைவனாக நாங்கள் கொள்வோம். எல்லா சமயத்துக்கும் மூல காரணமான சமயமும் சைவ சமயம்தான். இந்த உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பலர் பலவிதமாக கதைப்பார்கள். ஆகவே சைவ சமயம் என்பது சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் என்று சொல்லப்படுகிறோம். இங்கே சிவனை நாங்கள் பல்வேறு நாமங்களிலே நாங்கள் கூறுகின்றோம், பல்வேறு ரூபங்களிலே நாங்கள் கூறுகின்றோம். எல்லாம் ஒன்றுதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகிறார். ஒரு தேவன் தான், எல்லாருக்கும் ஒரே தேவன் தான், அதுதான் கடவுள். அவை கடவுளுடைய இயல்பு பற்றி நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். கடவுள் என்றால் யார்? இப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் சரியாக வங்கியுள்ளோம். மனிதர்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், உதாரணமாக நாங்கள் பிற சமயங்களோடு நாங்கள் எங்களுடைய சமயத்தை ஒப்பிட்டு வாதிடுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னென்று சொன்னால், மற்ற சமயங்களெல்லாம் ஒரு சமயத்தை உருவாக்கிய ஒருவரை மையமாக கொண்டு அது இயங்குகிறார். அவர்களும் இறுதியில் இறைவனைத்தான் அடைகிறார். ஆனால் அவர்களுடைய சமயத்தை வழிபாடு அங்கே ஒரு மனிதனைத்தான் சொல்லுகின்றார். எங்களுடைய சமயத்திலே அப்படி அல்ல. நேரடியாகவே நாங்கள், அதாவது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வேறுபாட்டை நாங்கள் அறிஞ்சுவோம். மனிதனைப் போல இருந்தால் அப்புறம் நாங்கள் புரியில்லை கடவுள். ஆகவே எல்லாத்தையும் கடந்து நிற்பவர் தான் கடவுள் என்பது தான் மிக முக்கியமானது. அவரை பற்றிய விவரம்தான் நாங்கள் சைவ சமயத்தினுடைய கடவுளாக நாங்கள் சொல்லுவது சிவபெருமான். ஆகவே சிவபெருமானை பற்றி இங்கே சொல்லப்படுகிறார். சிவபெருமானுடைய தோற்றம் நாங்கள் உருவ வழிபாட்டிலே நாங்கள் இவற்றை படிக்கின்றோம். இங்கே பாருங்கள், கடவுளே உலகத்தின் உள்ள பொருட்கள் யாவரும் மேலான பொருள், அதான் மிக முக்கியமானது. எல்லா பொருட்களிலும் மேலானவர் என்பதுதான் இந்த கருத்து. கடந்து நிற்பவர். அதனாலே அவரை பரம்பொருள் என்கிறோம். பரம் மேலானவர். எல்லா மற்ற பொருட்களோடு ஒப்பிட முடியாதவர் தான் கடவுள். எந்த பொருளோடு நீங்கள் ஒப்பிட முடியாதவர் தான் கடவுள். அதான் மேலானவர். கடவுள் ஒருவரே. அவர் எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்குகிறார். எல்லா உயிர்களுக்கும், உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்குகிறவர். எல்லா உலகங்களிலும் இருக்கிறார். அவை யாவற்றையும் கடந்து அவற்றுக்கு அப்பால் இருக்கிறார் என்று சொல்ல. கடந்து இருப்பவர் கடவுள். கடவுள் அந்த பெயரிலேயே வருகின்றது கடந்து இருப்பவர். எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் கடந்தும் அவற்றின் உள்ளேயும் இருப்பதால் தான் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். அப்போ உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார் என்று சொல்கிற மாதிரி. சுருக்கமாக சொன்னால், கடவுள் எங்கும் உள்ளவர், எல்லாற்றையும் கடந்தவர். கடவுள் எங்கும் உள்ளவர், எல்லாவற்றையும் அவரைத்தான் இந்த சமயம் சொல்லுகிறார். கடவுளின் இயல்புகள். கடவுளுக்கு என்னென்ன இயல்புகள் இருக்குன்னு பாருங்க. சைவ சமயம் கடவுளுக்கு இருவகை நிலைகளை கூறும். ஒன்று சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை. இது சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது கோட்பாடு. ஒன்று சொரூப நிலை, அல்லது தடத்த நிலை. குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையே சொரூப நிலை என்று ஆகிறோம். குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை தான் அது சொரூப நிலை. ஆன்மாவுக்கு அருள் புரியும் பொருட்டு குணங்குறிகளோடு கூடி வரும் நிலை தடத்த நிலை. குணங்குறிகளோடு கூடி வருகின்ற நிலை அது தடத்த நிலை. தடத்த நிலை இறைவன் எண்குணங்களை உடையவராக விளங்குகிறார். அந்த எண்குணங்களும் உவை என்று சொல்லப்படுகிறது.
கடவுளுடைய குணங்கள் முற்றும் உணர்தல். முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், இயற்கை உணர்வினாதல், வரம்பில் இன்பமுடைமை, தன் வயத்தனாதல், முடிவில் ஆற்றலுடைமை, பேரலுடைமை, தூய உடம்பின் நாதல். இவ்வளவும் அவருடைய குணங்கள். முதலாவது முற்றும் உணர்தல். எல்லாம் உணர்ந்தவர் அவர்தான். எல்லாவற்றையும் உணர்ந்தவராக கருதப்படுகிறார். எல்லாம் என்னென்ன நாங்கள் என்ன செய்கிறோமோ எல்லாம் தெரியும். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்கிறவர். இந்த பாசங்கள் அவருக்கு இராது. இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர். எங்களுக்கு தான் பாசங்கள் பெரிய தெரியும். அவருக்கு பாசங்களிலிருந்து நீங்கியவர். வரம்பில் இன்பமுடைமை. வரம்பில்லாத இன்பத்தை உடையவர் தான் வரம்பில் இன்பமுடைமை. தன் பயத்த நாதல். தன் பயமானவர். எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை உடையவர். முடிவில் ஆற்றல். முடிவில் ஆற்றல். எந்த முடிவு பெறுகிறோமோ அந்த ஆற்றல் பெரும் தகையான ஆற்றல், முடிவில்லாத ஆற்றலுடையவர். பேரருள் உரிமை. பேரருள் அவருக்கு தான் இருக்கு. தூய உடம்பினால். அவருடைய உடம்பு தூய உடம்பு. மற்ற உடம்புகளெல்லாம் தெரியுதா, எல்லாம் அழுக்கோட உடம்பு. அதுதான் தூய உடம்பு. அப்போ இவற்றை சத் சித் ஆனந்தம் என்று 3 இயல்புகளை தொகுத்து கூறுவார். இவற்றைத்தான் சொல்வார் சத் சித் ஆனந்தம். அதனாலே அது சித்தானந்தம். இதனாலே தான் கடவுளை சச்சிதானந்த ரூபி என்கிறோம். சச்சிதானந்தம் என்ற ஒரு பெயர் இருக்குது கடவுளுக்கு. கடவுள் நெத்தவியர் என்பதற்கு சிற்றறிவுடைய எங்களுக்கு விளங்க வேண்டும். சிற்றறிவுடையவர்கள் நாங்கள், எங்களுக்கு விளங்க வேண்டும் கடவுள் எத்தவியர். இப்போக்காக இவை கடவுளது குணங்கள் என்று ஒருவாறு வரையறுத்து கூறப்படுகிறது. உண்மையிலே அவர் குணங்கள் யாவற்றையும் கடந்தவர். நாங்கள் சுமார் வரையறை வைத்திருக்கிறோம். இன்னென்ன குணங்கள் என் குணத்தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் குணங்கள் யாவற்றையும் கடந்தவராயும் இருப்பார். குணாதீதர் என்று அவருக்கு பெயர். குணம் ஒன்றும் இல்லான் என்று திருவாசகம். குணாதீதர், குணம் ஒன்றும் இல்லாத குணாதீதர் என்று சொல்லுகிறார் திருவாசகம் சொல்லு. கடவுள் இன்ன குணம் உள்ளவர், இப்படிப்பட்டவர் என்று எங்கள் அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாது. நாம் நமக்காக செய்யும் திருவச்சைகளினால் அவருடைய தன்மையை ஒருவாறு உணர்ந்து கொள்ளலாம். கடவுள் உணர்த்தும் இவ்வகையால் உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா அவருடைய தன்மையை திருவச்செயல்களினாலே அவருடைய தன்மையை ஒருவாறு உணர்ந்து கொள்ளலாம். கடவுளை உணர்த்துகின்ற தன்மையை இவ்வகையால் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னோம். கடவுள் எந்த தேவையையும் அற்றவர். அவருக்கு எந்த தேவையும் இல்லை. எங்களுக்கு தான் எத்தனையோ தேவைகள் இருக்குது. ஆனால் கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை. என்னும் அவர் ஆன்மாக்கள் ஈடேற்றத்துக்காக எங்களுக்காக 5 தொழில்களை செய்கிறார். தடத்த நிலையில் என்று 5 தொழில்களை செய்கிறார். அவை யாவன என்னென்று பார்க்கும். படைத்தல், அடுத்தது காத்தல், சிருஷ்டி, படைத்தல், காத்தல், திதி, அழித்தல், சங்காரம் செய்கிறார். மறைத்தல், திருவோபவம் என்று சொல்கிறது மறைத்தல், அருளல், அனுக்கிரகம். இப்படி 5 தொழில்களையும் பெறுகிறார். 5 மூர்த்தங்களை கொண்டு துவைக்கப்படுகிறார். படைத்த ஆன்மாக்களுக்காக தனு கரண பூன பூகம் என்பவற்றை உருவாக்குவதை படைத்தார். இந்த தனு கரண பூன பூகம் ஆன்மாக்களுக்காக வேண்டி தான் இவற்றை படைக்கிறார். ஆன்மாக்கள் அதில் இருந்ததான இறைவனை அடையலாம் என்பதற்காக தனு கரண பூன பூகம். நாங்கள் அதில் இருந்து அதிலேயே மூழ்கி விடுகிறோம். அதுதான் நடக்கும். காத்தல், படைக்கப்பட்டவை இருக்க வேண்டிய காலம் வரை அவற்றை காப்பது காத்தல். படைக்கப்பட்ட உயிர்களை காக்கின்ற பொறுப்பும் இருக்கு. அவர் படைத்தா மட்டும் போதுமா, காக்கையும் வேணும். எல்லா தொழிலையும் செய்கிறார். மற்றது அழித்தல், காலம் அக்காலம் முடிய அவற்றை அழிப்பது. அவருடைய காலம் முடிந்தவுடனே அழித்து விடுகிறார். அதானே பிறப்பும் அவன் செய்ய, நம்மால் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு பேரண்டு சொல்லிடா, அதெல்லாம் அவன் செயல். ஆகவே அக்காலம் முடிய அவற்றை அழிப்பது அவருடைய செயல். மறைத்த ஆன்மாக்களை பீடித்துள்ள மலத்தின் வீரியத்தை தடுத்தல் மறைத்தல். ஆன்மாக்கள் மலத்தின்பால் கவரப்பட்டு அந்த மலத்தினாலே இருக்கின்ற போது அந்த மலத்தை
வீரியத்தை தடுக்கிறதுக்கு வருகிறார். அதான் மறைத்தல். மலத்தினுடைய வீரியத்தை தடுத்து நல்ல ஆன்மாக்களுக்கு ஈடேற்றத்தை கொடுக்கத்தான் முற்படுகிறார். ஆக அவ்வாறு மலத்தை வீரியத்தை தடுக்கிறது தான் மறைத்தல். இப்படி 5 தொழிலை செய்கிறாராம். 5 தொழில். அடுத்த இறுதியாக அருளல். ஆன்மாக்களை மலபந்தத்திலிருந்து முற்றாக நீக்கி அவற்றுக்கு பேரின்பத்தை கொடுக்கிறது அருளல். மாணிக்கவாசனுக்கு பேரின்பத்தை கொடுத்தார். அதுதான். இவ்வாறு 5 தொழில்களையும் புரிகின்றார் இறைவன். இறைவனை இந்த 5 தொழில்களையும் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவார். பஞ்சகிருத்திய நடனம் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் ஆடுகின்ற நடனத்துக்கு பெயர் பஞ்சகிருத்திய நடனம். கடவுள் இந்த 5 தொழில்களையும் தமது வரம்பில் ஆற்றலாலே வல்லமையாலே செய்தருகிறார். வரம்பில் ஆற்றல் உடமை என்று சொல்லப்படுவதுதானே. ஆகவே அந்த வரம்பில் ஆற்றலினாலே இவற்றையெல்லாம் செய்கிறார். இந்த வல்லமையை நாம் சக்தி, இந்த வல்லமையைத்தான் நாங்கள் சக்தி என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு வல்லமை இருக்குன்னு சொன்னால் அது சக்தி. நாமும் படித்தல், விளையாடுதல், உண்ணுதல், உறங்குதல் முதலான பல தொழில்களை செய்கிறோம். என்ன அத்தொழில்களாலே ஒரு வேளை மகிழ்கிறோம், ஒரு வேளை துக்கப்படுவோம். என்ன எங்களுடைய மனநிலை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். கடவுளோ பஞ்சகிருத்தியங்களை செய்யும் போது ஒரு வகையான மாறுபாடும் அடைவதில்லை. நாங்கள் மாறுபாடு, அவர் மாறுபாடு அடைவதில்லை. சூரிய கதிர்கள் முன் சில பூக்கள் மலருகின்றன, சில கூம்புகின்றன. ஆயினும் சூரிய எந்த மாற்றத்துக்கும் உள்ளாவதில்லை. சூரியன் உதித்த மாதிரியே உதித்து கொண்டு போகுது. காலையில் உதிக்கிற சூரியன் மாலையில் வரையும் மட்டுக்கும் அதனுடைய இயல்பு மாறுறையில் கொஞ்சம் வெப்பம் குறையும் கூடும், அவ்வளோதான். அதுபோலவே இறைவனும் எந்த விகாரமும் அடைவதில்லை. அதனாலே இறைவன் நிர்விகாரி என்று சொல்லுகிறார். இறைவனுக்கு இன்னொரு பெயர் என்று நிர்விகாரி. அவருக்கு எந்த விதமான மாறுபாடும் இல்லாதவர் என்ற காரணத்தினால் நிர்விகாரி என்று பெயர். உலகத்திலே பலவிதமான பொருட்கள் இருக்கிறது. சூரியன், சந்திரன், மரம், விலங்குகள், ஆறு முதலான பொருட்களை நாங்கள் காண்கிறோம். கண்ணுக்கு தோன்றாத காற்று, வெப்பம் முதலானவற்றையும் தொடுகை முதலான உணர்வுகளாலே கண்டுகொள்ளுகிறோம். காற்று வீசுகின்ற காற்று தெரியாது, வீசுகிற போது தான் அதை உணர்கின்றோம். இவையெல்லாம் மாயையிலிருந்து தோன்றிய பொருட்கள். மாயை என்றதிலிருந்து தோன்றிய பொருட்கள் தான் இவையெல்லாம். மாயை பொருள் அல்லாத கடவுளை கண் முதலிய பொருட்களால் அறிய முடியாது. மாயை பொருள் அல்லாத பொருளாகிய கடவுளை நாங்கள் சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்கலாம்ன்றா கடவுளா? அல்ல, அது மிக முக்கியமாக விளைவிக்கலாம். எங்களுடைய கண்ணால் பார்க்க முடியாத நிலையிலே இருக்கிறவர் தான் கடவுள். கண்ணுடைய பொறிகளால் ஏற்கனவே பொறிகளால் கண்டுணர்ந்த பொருட்களை காணாத வேளையிலும் மனத்தால் எண்ணி பார்க்க முடியும். ஏற்கனவே பொறிகளாலே கண்டுணர்ந்த பொருட்களை காணாத வேளையிலும் மனத்திலாலே எண்ணி பார்க்க முடியும். அப்படி நாங்கள் செய்கிறோம். சில வேளைகளில் சில படங்கள், காட்சிகள் இவற்றை மனத்தினால் எண்ணி பார்க்கிறோம். கண்ணால் கண்டது அவற்றை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நாம் ஒரு பொருளை ஒரு பொழுதும் கண்டிராவிட்டாலும் அது இப்படிப்பட்டது என்று வேறொருவர் எடுத்துரைத்தால் அப்படிப்பட்ட பொருளை நாம் மனதிலே நினைத்து பார்க்க முடியும். இதுதான் அந்த கடவுளை நாம் இப்படி நினைத்து பார்த்து உணரவும் முடியாது. ஆனால் கடவுளை அப்படி நினைத்து பார்த்து உணர முடியாது. அதனால்தான் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் என்று சித்தமும் சொல்லா சேட்சியன் என்றும் மணிவாசக சுவாமிகள் பாடியிருக்கிறார். என்ன உள்ளத்து உணர்ச்சி கொள்ளவும் படான் என்று சித்தமும் செல்லா சேட்சியன் என்றும் மணிவாசக சுவாமிகள் பாடியிருக்கிறார். ஆயிரம் நாம் ஈடேற வேண்டுமாயின் கடவுள் எப்படி நினைத்தே ஆக வேண்டும். கடவுளை நாங்கள் ஈடேற வேண்டுமா இருந்தால் கடவுளை நாங்கள் எப்பொழுது நிறைத்தே ஆக வேண்டும். கடவுளை பெற்று வளர நமது பாசங்கள் பலி கெடுகின்றன. கடவுள் பெற்று வர இந்த பாசங்கள் பலி கெட்டு போகும். நாம் கடைசியாய் அடைய வேண்டிய பொருள் கடவுளே. கடைசியாக நாங்கள் அடைய வேண்டிய பொருள் கடவுளின் பாதங்கள் தான். ஆகையினாலே நாம் அவரை நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். கடவுளை அறியாத நாம் அவரை எப்படி நினைப்பது?
இதற்கான வழியை வேதங்களும் ஆகமங்களும் காட்டியிருக்கின்றன. வேதங்கள் ஆகமங்கள் என்று எங்களுடைய சைவ பிரமாண நூல்கள் காட்டுகின்றன. கடவுளை வழிபடுவதற்காக அவருக்கு திருவுருவங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளன. கடவுளை வழிபடுவதற்காக வேண்டித்தான் திருவுருவங்கள் கற்பிக்கப்பட்டன. பரம்பொருளை நாங்கள் சிவபிரானாக கொள்கிறோம். நாங்கள் சிவபிரானாக கொள்ளுவோம். இறைவனின் வேறாகாத அவருடைய திருவருட் சக்தியை நாம் உமாதேவியார் என்கின்றோம். அவர் இறைவனோடு வேறாகாதவர் தான் சக்தி. அந்த சக்தியை தான் உமாதேவி என்று சொல்கிறோம். விநாயகர், முருகன், பைரவர், வீரபத்திரர் என்ற சிவபுராணம் புத்தர்களாக கொள்ளப்படும் மூர்த்தங்களும் அவர் திருவருட் சக்திகளை குறிப்பிடலாம். அதுவும் திருவருட் சக்தி தான். சிவபுராணம் அவருடைய திருவருட் சக்தியும் நெருப்பும் சூடும் போல ஒன்றானவை. நெருப்பும் சூடும் என்ன மாதிரி ஒன்றாயிருக்கோ அது மாறிட்டார். எந்த பேரில் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் கடவுள் ஒருவரே. எந்த பேரில் அல்லது எந்த வடிவத்தில் நாங்கள் வழிபட்டாலும் அது கடவுள் ஒருவரே. உள்பொருள் ஒன்றே அதனை அறிந்தவர். உள்பொருள் ஒன்றே அதனை அறிந்தவர் பலவாறு கூறுவர் என்று வேதம் கூறுகிறார். உள்பொருள் ஒன்று வேதம் கூறுவர். ஒரு நாமம் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளனோம் கொட்டாமோ என்கின்றது திருவாசகம். இது திருவாசகம் பாடல் ஏன்னா, ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தொள்ளேனம் கொட்டாமோ என்கிறது திருவாசகம். ஆகவே நாம் இறைவனை பல்வேறு நாமங்களில் பல்வேறு வடிவங்களில் கோயில்களிலே வழிபடுகின்றோம். எங்கும் திருவுருவங்களை மனதிலே தியானித்து வழிபடுகிறோம். இத்திருவுருவங்களில் இறைவனுடைய இயல்புகள் காட்டப்பட்டுள்ளன. இறைவனுடைய இயல்புகள் காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரும் தத்தமக்கு பொருத்தமான வழியில் இறைவனை வழிபடலாம். தத்தமக்கு பொருத்தமான வழியிலே வழிபடலாம். தர்மத்துக்கு புறம்பாக நடக்காது இருந்தாலும் எல்லா உயிர்களையும் நேசித்தலும் கடவுளை வணங்குவதற்கு நிகரானவை. உயிர்களை நேசிக்கிறதும் கடவுளை வணங்குவதற்கு நிகரானது. உயிர்கள் மேல் அன்புள்ளவர்களாக இருப்பதும் முக்கியம். ஆகவே கடவுள் பேரருளாளர். கடவுள் பேரருளாளர். அன்பே வடிவானவர் சொல்லுகிறார். அன்பே வடிவானவர் இறைவன். நாம் இறைவனிடத்தும் உயிர்களிடத்தும் அன்பு செய்தல் வேண்டும். அதாவது உயிர்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துவது மிக முக்கியமான ஒன்று. உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தினால் அது இறைவனுக்கு அன்பு செலுத்துவதாக அமையப்படும். அன்பு செய்தல் தவம் செய்தலுக்கு நிகரானதாகும். அன்பு செய்தால் இன்ப நிலை தானே வந்து எய்யும். நாங்கள் அன்புடையவர்களாக அன்பு பாராட்டி கொண்டு இருப்போமானால் எங்களுக்கு இன்ப நிலை தானே வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறார். இனி நாங்கள் இந்த வினாக்களுக்கு விடையை பார்ப்போம். இதுவரையில் நாங்கள் பார்த்த இந்த கடவுளை பற்றி சொல்லப்பட்ட விடயங்களிலிருந்து இந்த வினாக்களுக்கு நாங்கள் விடையை பார்ப்போம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. கடவுள் பரம்பொருள் என்று கூறுவதற்கான காரணம். பரந்து நிற்பவர், கடந்து நிற்பவர் என்ன? பரம்பொருள் என்று முதலாவது வாக்கியமே சொல்லப்படுது. பரம்பொருள், பரந்து நிற்பவர், பரம்பொருளாய் இருப்பவர். கடவுள் என்பதன் பொருள் கடந்து நிற்பவர் கடவுள். கடந்து நிற்பவர் கடவுள் என்று சொல்லப்படுவார். பஞ்சகிருத்தியங்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற 5 பஞ்சகிருத்திய நடனம் என்று. இதனை அவற்றை செய்வதற்கான காரணம் யாது? அவர் உயிர்களை படைக்கிறார், உயிர்களை காக்கிறார், உயிர்களை அழிக்கின்ற, பிறகு மறைக்கின்ற, பிறகு அருளுகின்றார். எல்லாத்துக்கும் எல்லா வேண்டிய வீரர்கள் உயிர்களுடைய நடமாற்றம், உயிர்களை படைக்கின்ற, பிறகு படைத்து அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களை காத்தருளர். காக்கின்ற காலத்திலே அந்த அவர்களுடைய வாழ்நாள் முடிகிற போது அழிக்கப்படுகிறது, வேறு பிறப்பு வருகின்றது. அழித்தல். அடுத்தது மறைத்தல். மலங்களினாலே பிடிக்கின்ற போது உயிர்களுக்கு அந்த மலங்களுடைய அந்த வீரியத்தை குறைப்பது மறைத்தல். பிறகு மலங்களில் இருந்து நீங்கி இறைவனை அடைவதற்காக அருளல். இப்படியான வேலைகளை எல்லாம் செய்கிறார். தன்னை இறைவனின் கடவுளின் தன்னை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? இறைவன் நிர்விகாரி என்று கூறப்படுவதற்கான காரணம், விகாரி அவருக்கு எந்த விதமான அதாவது விருப்பு வெறுப்பு அற்றவராக காணப்படுகிறார். விகாரம் அற்றவர், நிர்விகாரி.
இறைவன் திருவச்சக்திகளாக கொள்ளப்படும் மூர்த்தங்கள். இங்கே சொல்லப்படுகின்ற அந்த உருவங்கள், அதாவது உமாதேவியராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், இதெல்லாம் மூர்த்தங்கள். கடவுள் வழிபாட்டுக்கு நிகரான கர்மங்கள். கடவுள் வழிபாட்டுக்கு அன்பு செய்தலே மிக முக்கியம். உயிர்கள் மேல் அன்புடையவராக இருந்தாலே கடவுள் வழிபாடு. சொரூப நிலை தடச்சநிலை என்பதை சொரூப நிலை குணங்குறிகள் அற்றல்ல, சொரூப நிலை குணங்குறிகள் கூடிய நிலை, அது தடத்த நிலை என்று சொல்லப்படுகின்றன. தடத்த நிலையில் எண்குணங்கள் கூறப்படுகின்றன. என்ன எண்குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த எண்குணங்களையும் பேரலுடைமை, என்ன வரம்பில் ஆற்றலுடைமை, இப்படி வருகிறது எண்குணங்கள். கடவுள் ஒருவரையுமே வேதம் எவ்வாறு எடுத்திருக்கும்? வேதம் சொல்லு, கடவுள் ஒருவர் தான் வேதம் சொல்லு. அந்த வேதம் சொல்லுகின்ற வாக்கியம் அங்கே இருக்கிறது, அவற்றை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். இவ்வாறு தவஞ்சதலுக்கு நிகரானதும் இங்கே உயிர்கள் மேலே அன்பு செலுத்தி வழிபாட்டு மற்றவர்களை மதித்து பழக்கிறது, வழிபடுகிறது, இதெல்லாம் தவஞ்சதலுக்கு ஒப்பானது என்று சொல்லுகின்றார். உயிர்களை காக்கின்ற, உயிர்களுக்கு அன்பு செலுத்துதல், இவை முக்கியமான. கடவுளின் இலக்கணம் பற்றி, பஞ்சகிருத்தியம் என்பன பற்றி குழு நிலையில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களை அறிக்கை செய்க. இது குழுநிலையாக நீங்கள் வகுப்பதிலே செய்து பார்க்கலாம். இதனை திரும்பவும் இருக்கா நாங்கள் பார்க்கின்றோம், பார்த்து கொண்டு வருகின்றோம். பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் இந்த திரும்ப பார்க்கிற போது கவனிக்கக்கூடிய இருக்கும். இங்கே பாருங்கள், பரம்பொருள் மேலானது. பரம்பொருள் என்ற மேலானது என்ற கருத்து. உள்ள பொருட்கள், உலகத்திலே உள்ள பொருட்கள் யாவற்றிலையும் மேலானது பரம்பொருள். ஆகவே பரம்பொருள் என்ற கருத்து மேலானது என்ற கருத்தில் வருது. கடவுள் என்ற கருத்து இங்கே கடந்து, யாவற்றையும் கடந்து நிற்பவர் கடவுள். அதாவது எல்லா உயிர்களையும் கடந்து அவற்றின் உள்ளேயும் இருப்பவர்கள் தான் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். இது கடவுள். கடவுள் எங்கும் உள்ளவர், இல்லாமல் கடந்தவர் என்றது அங்கீகாரம். கடவுளுடைய இயல்புகள் இங்கே சொல்லுகின்றது. அதாவது கடவுளுக்கு 2 இயல்புகள், ஒன்று சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை என்று அங்கே சொல்லுகிறார். சொரூப நிலை குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை, தடத்த நிலை குணங்குறிகளோடு கூடிய தடத்த நிலை. ஆகவே முற்றமுணர்தல், இயல்பாகிய பாசங்களில் நீக்குதல், இயற்கை உணர்வுநாதல், வரம்பில் இன்பமுடைமை, தன்மையத்தினாதல், முடிவில் ஆற்றலுடைமை, பேருடைமை, தூயோடைமை, இது எல்லாம் பெண் குணங்களாக சொல்லப்படுகிறது. அவருக்கு சச்சிதானந்த ரூபி என்ற ஒரு பெயர் இருக்குது. அதனால் அதாவது 3 சித்து ஆனந்தம் என்ற 3 இயல்புகளை கொண்டவர் ஆனபடினா சச்சிதானந்த ரூபி. அடுத்தது குணங்கள் யாவற்றையும் கடந்தவர் குணாதீதர். குணங்கள் யாவற்றையும் கடந்தவர் குணாதீதர் என்ற பெயரும் இருக்கு. அழகு கடவுள் இன்ன குணம் உடையவர் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. கடவுள் எத்தேவையும் மற்றவர், அவருக்கு எந்த தேவையும் இருக்காது. ஆன்மாக்கள் ஈடற்றத்துக்காகத்தான் அவர் தொழில்களை செய்கிறார். தடத்த நிலையிலிருந்து 5 தொழில்களை செய்கிறார். 5 தொழில்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற தொழில்களை எல்லாவற்றையும் செய்கின்றார். இங்கே என்னென்ன தொழில்களை என்னத்துக்காக செய்கின்றார் என்ற விவரம் இங்கே தரப்படுகின்றது. அடுத்ததாக 5 தொழில்களையும் அவர்களையும் நாங்கள் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவோம். 5 தொழில்களையும் பஞ்சகிருத்தியம். நாம் என்னென்ன மாதிரி வேறு தொழில்களை செய்கிறோமோ அதே மாதிரி அவர் 5 தொழில்கள் புரிகின்றார். அவர் எந்த விதமான மாற்றத்துக்கும் உள்ளாகுதல். இப்போ பாருங்கள், சூரிய கதிர்களுக்கு முன்னே சில மலர்கள்னா சில கூம்புகின்றன, இப்படி இருந்தது. ஆனால் எந்த விகாரமும் இல்லாத இறைவன். அதனாலே அதை நிர்விகாரி என்ற இறைவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. நிர்விகாரி என்று அது எந்த விகாரமும் அல்லாதவர் ஆனபடினால் அவர் நிர்விகாரி என்று சொல்கிறோம். இறைவனுக்கு எந்த விகாரமும் கிடையாது. அதனால் நிர்விகாரி என்ற பெயரும் அவருக்கு வருகின்றது. பலவிதமான உலகப் பொருட்கள் யாவற்றையும் தோற்றத்துக்கு இறைவன் தான் காரணம் என்றது தான் இங்கே சொல்லப்படும். மாயிலிருந்து தோன்றிய பொருட்கள் தான் இந்த மாயா. எங்களுக்கு கண்ணுக்கு முன்னே தெரிய பொருட்கள் எல்லாம் மாயினுடைய தோற்றம். அவையெல்லாம் மாயினுடைய தோற்றத்துக்காக எங்களுக்கு இவ்வாறான பொருட்களை எல்லாத்தையும் உருவாக்கியவர் இறைவன். அதாவது நாங்கள் இந்த பொருட்கள் மூலமாக நாங்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இவற்றையெல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே அதாவது நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள், கண்ணால் பார்த்தும் உணர முடியாமல் இருக்கிறது. அப்போ இறைவன் கண்ணால் பார்க்கக்கூடியவர் இல்லை.
கண்ணால் காணக்கூடியவர் அல்ல. ஆகவே அதனால் அவரை சொல்லுவார்கள், கடவுளை நாம் நினைத்து பார்த்து உணர முடியாது. அதனால தான் உள்ளத்து உணர்ச்சி கொள்ளவும் படான் என்று சொல்லுவோம். உள்ளத்து உணர்வால் கூட கொள்ளவும் படான், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். சித்தவன் செல்லா சேட்சியன் என்றும் மாணிக்கவாச சுவாமிகள் தங்களுடைய திருவாசகத்திலே பாடியிருக்கிறார். ஆகவே கடவுள் எப்படி நாங்கள் ஆனாலும் கடவுளை நாங்கள் நினைக்க வேண்டும். நினைத்தால்தான் நாங்கள் நினைக்க வேணும். அதனால் எங்களுடைய அப்படி நினைப்பதனால எங்களுடைய பாசங்களுடைய வலி கட்டுப்போகும். அதனால் நாங்கள் விடயத்தம் அடையலாம். பரம்பொருளை நாங்கள் இறைவனாக கொள்ளுகிறோம். எங்களுடைய சமயம் பரம்பொருளை சிவரானாக கொள்ளுகின்றது. இறைவன் வேறாக திருவருட் சக்தியை நாம் உமாதேவி என்கின்றோம். அந்த திருவருட் சக்தியினுடைய வடிவங்களாகத்தான் உமாதேவியாராக இருக்கலாம், அல்லது விநாயகராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், வீரபத்திரராக இப்படியாக இவையெல்லாம் திருவருட் சக்தியினுடைய ரூபங்களாக கூடப்படும். ஆகவே சிவபுராணம் அவருடைய திருவருட் சக்தியின் சக்தி, அதாவது நெருப்பிலே சூடும், நெருப்பின் சூடும் போது தான் ஒன்றாக இருக்கின்றது. அதாவது சிவபெருமானும் சக்தியும் ஒன்றாக இருக்கின்றது. உள்ளு பொருள் ஒன்றே, அதை அறிந்தவர் வெல்வாறு கூறுவார்கள் என்று வேதம் கூறுது. வேதம் கூறுவது உள்பொருள் அன்றே. வேதம் கூறுகின்ற ஒரு கூற்று உள்பொருள் ஒன்றே, அவனை அறிந்தவர் வெல்வாறு கூறுவார் என்று வேதம் கூறுவது. ஒரு நாமம் ஊர்வம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடித்துள்ளோம் கொட்டாமோ என்று திருவாசகம் சொல்லுது. இதைத்தான் சொல்லுது. ஆகவே இவ்வாறு இறைவனின் இயல்புகளை எடுத்து காட்டப்படுகின்றது. உயிர்களை நேசிக்கிறதும் கடவுளை வணங்குவதற்கு ஒரு நிகரான செய்யும். உயிர்கள் மேலே அன்புடையவர்களாக இருக்கும். ஒவ்வொருவரும் தம் பொருத்தமான வழியில் இறைவனை வழிபடலாம். உயிர்களை நேசித்ததும் ஒரு அன்பு. அதாவது கடவுள் பேரல் அன்பே வடிவான நாமும் இறைவனிடத்தும் உயிரிடத்தும் அன்பு செய்தல் வேண்டும். அன்பு செய்தால் தவம் செய்ததற்கு நிகர். அன்பு செய்தாலே தவம் செய்கிறதுக்கு நிகர் என்று சொல்லுகிறார். அன்பு செய்தால் இன்பனே தானே வந்து எய்தும் என்று இறுதியாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு இங்கே இந்த பாடம் இவ்வாறு கடவுள் பற்றியும் கடவுளுடைய இயல்புகள் பற்றியும் அளவை பற்றி எங்களுக்கு தெளிவுகிறது. நாங்கள் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை எல்லாம் நாங்கள் இப்போ பார்த்தோம். இதையெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்தீர்களா இருந்தால் உங்களுக்கு இலவாக இருக்கும் இந்த கதை. ரைட், இவ்வளத்தோடு நாங்கள் இந்த வகுப்பை இந்த இதோடு நிறுத்திக்கொள்வோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.